அப்படி என்னங்க விஜய் கிட்ட அப்படி என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அது பாசமா இல்ல மரியாதை? உங்க மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா நீங்க வந்து அமௌண்ட் செலவு பண்ணிட்டு நான் வர்றேன். தாவேக்காவே எடுத்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸ்காட்லாண்ட்ல இருந்து நீங்க இந்தியாவுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டீங்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டீங்க. அப்ப வந்து அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது உங்களை விஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க, என்ன பண்ணாங்க? உச்சவா கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். எந்த தேர்தலுமே இல்லாம 2026 வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. கடல் கடந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் பறந்து வந்து ஓட்டு போட வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்காட்லாண்ட்ல ஒரு தமிழ் பொண்ணு, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல இருந்து பறந்து வந்து இந்தியால என்னுடைய வாக்கு கடமையை நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா சொல்லியிருக்காங்க. பபிதா அவங்களதான் சந்திக்க போறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல வந்து உங்களோட கடமையை வந்து நிறைவேற்றிட்டீங்க, அந்த சந்தோஷத்தோட இருக்கீங்க. ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஓட்டு போட வந்தேன் அப்படிங்கிறது உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்க ஏர்போர்ட்ல ஏறப்பதுல இருந்து ஓட்டு போட்டுட்டீங்கிறது வரைக்கும் அப்டேட்ல இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் கூட பயங்கரமா ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு உனக்கு டிக்கெட்டே கிடையாது அப்படின்னாலும் இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் ஓட்டு போட்டு வரேன்னு 2 பசங்களையும் விட்டுட்டு இங்க இந்தியா வந்திருக்கீங்க. ஆமா, இப்ப ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வராதது அவருக்கே ஒரு குறையாதான் இருக்கு. பட் 4 பேர் வரணும் அப்படின்னா காஸ்ட் வைஸ் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தராச்சும் வரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு, மாற்றத்தை விரும்புறோம். ஆனா அதுக்கான மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த மாற்றத்துல இதுவும் ஒன்னா இருக்கணும். வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போட இந்த தேர்தலுக்கு வராங்க அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் வெளிநாட்டுல இருக்க நிறைய தமிழர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. இது நாட் ஒன்லி இன்ஃபுளுசர், பொதுமக்களும் வராங்க. வீடியோஸ் போடுறதால எங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஆனா போடாம நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா நாங்க அதெல்லாம் பாக்குறோம். இப்ப என் கூட ஃபிளைட்ல டிராவல் பண்ணும் போதே நிறைய பேர் எதுக்காக அப்படின்னு கேட்டா ஓட் போடுறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போடுற அளவுக்கு இந்த தடவை எலெக்ஷன் இருக்கு. நீங்களும் அந்த ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருக்கீங்க. சோ ஒரு எலெக்ஷனுக்கு ட்ரெஸ் கோட் எல்லாம் இருக்குதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம். சோ இன்ஃபுளுசரா இருந்து திடீர்னு உங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சி, திடீர்னு டிவிகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சீங்க. சோ அது எப்படி இந்த ஒரு ஃபேம்காக பண்ணதா இல்ல சின்ன வயசுல இருந்தே இந்த இதெல்லாம் பிடிச்சதுனால இந்த மாற்றமா? இல்ல, இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகரா பிடிக்கும், மரியாதை இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனா அவர் அரசியலுக்கு வரும்போது எங்களுக்குமே ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு, யோசனைகள்லாம் இருந்துச்சு. இது சரியா வருமா என்ன ஏதுன்னு. ஆனா நமக்கு வந்து சரியான ஆட்சி வேணும், ஒரு மாற்று ஆட்சி வேணும். ஆல்ரெடி இருந்தவங்க வந்து நாங்க நிறைய சான்சஸ் கொடுத்து பார்த்தாச்சு. ஆனா நாங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கல. அப்போ வந்து புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒருவேளை நடக்கலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவருக்கு வந்து ஒரு அசம்ப்ஷன். பட் வந்து என்னன்னா எதையுமே வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சான்சஸ் கொடுத்து பார்த்தாச்சு, ஏன் இவருக்கு கொடுக்க கூடாது? நல்லது நடந்துட்டா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, நடந்துராதா அப்படின்ற ஒரு எண்ணம், ஏக்கம் தான். போன தேர்தல்ல கூட ஒரு மாற்றம் வேணும்னு தான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். இப்போ மறுபடியும் மாற்றம்ங்கிற பேர் இது பண்றோம். பட் இருந்தாலுமே கூட விஜயோட சில அறிவிப்புகளா இருக்கட்டும், அந்த கட்சிகளோட இதா இருக்கட்டும், இது எல்லாமே as usual நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை தானே பண்ற மாதிரி இருக்கு. அதை நீங்க வந்து இப்ப வெளியில எல்லாம் பாத்துருப்பீங்க. சோ அங்க இருந்து இதை பார்க்கும்போது இவங்களும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணாங்கிறது உங்களுக்கு தோணலையா? இல்ல, இப்ப வந்து அவங்களோட பேட்டர்ன் நம்ம விட்டுருவோம். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இப்ப தேர்தல்ல வரக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்மளுடைய வாக்காளர்களை நான் சொல்றேன், அதுலயே நிறைய மாறுதல் இருக்கு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா முன்னாடி ஜாதியை பார்த்து ஓட்டு போடுவாங்க, இப்போ அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க, அதுவும் இப்போ முழுசா போகல. ஏன்னா நம்மளுடைய பொலிட்டிஷியன் விடல, ஆனாலும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி பரம்பரையா ஓட்டு போடுவாங்க. எங்க தாத்தா போட்டாங்க, அப்பா போட்டாங்க, நாங்க போடுவோம்னு. இப்ப அப்படி கிடையாது. யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, எங்களுக்கு யார் கரெக்டா இருக்காங்க, எந்த கோட்பாடு எந்த கொள்கை வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு
போடுறாங்க. சோ இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்றது வந்து மிகப்பெரிய விஷயம். இது யாரால அப்படின்னா புதுசா அந்த கட்சிகளாலதான். அது டிவிக்கவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், புதுசா வந்தவங்களாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது இல்லையா? அப்போ இதுவே நடக்கும் போது வேற நாங்க எதிர்பார்க்கக்கூடிய அற்புதங்கள்லாம் நிகழ்ந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா நீங்க வந்து அமௌண்ட் செலவு பண்ணிட்டு நான் வர்றேன் அப்படிங்கிறது இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 2 lakhs 4 lakhs ஆகும். அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு ஒரு ஓட்டுக்காக வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நம்ம கூட இருக்கவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல உள்ளவங்க யாராவது உங்களை அப்படி எல்லாம் சொன்னாங்களா? இப்போ அதுதான் சொல்றேன், என்னுடைய பலமே என்னோட ஹஸ்பண்ட் தான். என் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஏன்னா அவருக்குமே அந்த எண்ணம் இருக்கு. அவர் தான் என்ன வந்து அதாவது இந்த எண்ணத்தை எனக்கு உருவாக்குனதே அவர் தான். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவர் வந்து பியூர் அஜித் ஃபேன், பியூர் தளபதி ஃபேன். எங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆனதுல இருந்து நிறைய கிளாஷஸ் வரும். ஆனா அது நடிகரா சினிமாக்காக அது வேற. ஆனா அரசியல்னு வரும்போது அவரே வந்து அந்த மாற்றத்தை விரும்புறாரு. அவர் வந்து நாங்க வேணா நடிகரா பாக்கலாம் நீங்க எல்லாரும் சொல்லலாம், அவர் வந்து பிடிச்ச நடிகர் இல்லையே, இன்னும் கிட்ட ஒரு ஆப்போசிட் தான். ஆனா அவர் நடிகராலாம் எதுவுமே பண்ணல. ஓகே, ஒரு மாற்றம் வேணும், ஒரு அரசியல்வாதியா மட்டும்தான் பாக்குறாங்க. சோ அந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளேயே தல ரசிகன் தளபதி தொண்டன் இருந்திருக்கீங்க. ஆமா, தல ரசிகர் தளபதி ரசிகரா இருந்து இப்ப 2 பேரும் அப்படி என்னங்க விஜய் கிட்ட அப்படி என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்படி பாசமா இல்ல மரியாதை? உங்க மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் சாரி கட்டுறாங்க, ஒயிட் அண்ட் பிரவுன்ல காஸ்டியூம்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. அப்படி என்ன அவர்கிட்ட ஸ்பெஷல்? இப்போ நான் மத்தவங்களை பத்தி பேச விரும்பல, என்ன பத்தி நான் சொல்றேன். நான் வந்து ரொம்ப அடிப்படையா ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பெண்ணு. இந்த லெவல் வருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஒரு தொழில சரி எவ்வளவு வந்து இப்படி இருந்து இப்படி தெரியும். அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கூடியது, அவர் வாழ்க்கையில எப்படி ஸ்டெப்பா போனாருன்றது எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து அப்சர்வ் பண்ணி என்னுடைய வாழ்க்கையே எனக்கு மாத்தி இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப சைலண்டான பொண்ணு நானு. ஓகே, அவருமே டைப். ஆனா அந்த சைலண்ட்குள்ள எவ்வளவு ஃபயர் இருக்கு அதை பார்த்து கேட்டு என் வாழ்க்கையில நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இது வந்து அவரால சொல்ல முடியாது, முழுக்க என்னால என் குடும்பத்தால என்னுடைய உழைப்பால. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு வீரம் வரும்ல, அந்த வீரத்தை உருவாக்க இதே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னா கூட நமக்கு அது வராது. ஏதோ ஒருத்தவங்களை பார்த்து வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்து அது வந்து நம்ம உணரும் போது நம்மளால முடியும்னு இருக்கும்ல. சோ எனக்கு அந்த ஒரு அது நன்றி உணர்ச்சியா கூட வச்சுக்கலாம். நீங்க பேசுனதா இன்ஸ்பிரேஷனா எடுத்து என் வாழ்க்கையில யூஸ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல யூஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து 4 பேருக்கு தெரியறபடி வந்திருக்கேன், என் சொந்த காலில் நிக்கிறேன். அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆனது. இல்ல இப்ப பொதுவா வந்து தாவேக்காவை பத்தி ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதுல கொள்கைங்கிறதே உங்களுக்கு தெரியல, கொள்கைனா என்னன்னே தெரியல, கொள்கை இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப நீங்க வந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது அங்க உள்ள பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட இதெல்லாம் பாத்துருக்கீங்க. இதையும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்காதுல்ல? இப்ப வந்து வெளிநாடுகள்ல பார்த்தா யாருக்குள்ளே கொள்கை கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் தான், அதுதான் முக்கியம். இங்க அது வந்து சரியா இல்ல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருக்கு இல்லையா? சோ அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தா எல்லாத்தையும் மாத்திரலாம். கண்டிப்பா அவர்கிட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவர் பின்னாடி யங்ஸ்டர்ஸ் வரும் கால தலைமுறைகள் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் புதுசா கிரியேட்டிவிட்டியா யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதுதான் வேணும்னு நாங்க யோசிக்கிறோம். எங்களுடைய அடிப்படை தேவைகள் தான் நாங்க கேட்கிறோம், இலவசங்களை கேட்கல. ஒரு வந்து சாதாரண ஒரு பெண்கள் வந்துட்டு தனியா ரோட்ல போனா தைரியமா போகணும், இந்த உடை உடுத்தினாலுமே நம்ம வந்து சேஃப்டி இருக்கு அப்படிங்கறத வந்து என்னைக்கு வந்து அது அவங்க தைரியம் அது நடக்குதோ அன்னைக்குதான் நமக்கு வந்து உண்மையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு பெண்கள் வந்து ஒரு வந்து வெளியில கழிப்பறையை கூட உபயோகப்படுத்த முடியல. இதே நாங்க ஃபாரின் கண்ட்ரில போனோம் அப்படின்னா யோசிக்கவே மாட்டோம், அவ்வளவு கிளீனா இருக்கும். கரெக்ட் தான், இங்க மக்கள் தொகை இருக்குதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு இங்க வரி பணமும் தானே கலெக்ட் பண்றாங்க. அவ்வளவு மக்கள் கிட்ட இருந்து அவ்வளவு மக்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்கதானே செய்யறாங்க. ஏன் இவ்வளவு மக்களுக்கு இலவசம்னு மாதம் இவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு பண உதவிக்கு வருது இல்ல, அது ஒரு சாதாரண கழிப்பறைக்கும் உங்களால கொடுக்க முடியாதா? சாதாரண ஒரு வந்து சானிட்டரி நாப்கின்க்கு கொடுக்க முடியாதா? இந்த கேள்வியை தான் நாங்க கேட்கிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா பெண்களை இன்னமும் அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்
ட்ரீட் பண்ற விதம் வேறதான் இருக்கு. பிரைவேட்டுக்கு போறதுக்கு ரீசனே இதுதான், பயந்துகிட்டு தான். இப்ப பிரைவேட்ல போறதுக்கு காசு இருக்கவங்க போலாம், இல்லாதவங்க கடன் வாங்கி போறாங்க. அது கூட முடியாதவங்க என்ன பண்றாங்க, அங்கதானே போறாங்க. ஆனா கரெக்டா நடத்துக்கிறாங்களா? அதுக்கு காரணம் அவங்களுடைய அரசோட நடவடிக்கை கடுமையா இல்ல. கடுமையா இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒழுங்கா இருந்திருப்பாங்க இல்லையா? இல்ல. எங்க அம்மா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெண் அங்க வந்து டெலிவரி பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் திட்டதான் செய்யறாங்க. அத வந்து தகாத வார்த்தையில கூட திட்டதான் செய்யறாங்க. எங்க அம்மா சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தவங்க சேம் அதே தான் சொல்றாங்க. அப்ப என்ன முன்னேற்றம் இருக்கு? எந்த ஆட்சி வந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் மாறவே இல்லையே. இதெல்லாம் எங்களுக்கு மாறினாலே போதுமே, பெருசா மாறணும் ஸ்கீம்ஸ் எல்லாம் தேவையில்லை, இந்த ஃபண்டமெண்டலுக்கு மாறினாலும் பேசிக்கான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு தேவையானது மாறினா போதும். இப்ப இந்த திட்டங்களுமே கூட நம்ம முன்னால பேசின மாதிரி விஜய் அவர்களும் வந்து சில விஷயங்களை தான் கோட் பண்றாரு. பெண்களுக்கு வந்து தாலி வாங்கி கொடுக்குறோம், 8 கிராம் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம். சோ இதெல்லாம் வேணான்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கணும். திரும்பவும் அவரும் அதே தானே பண்றாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றிருக்கா? அவரு பண்றாரு அப்படிங்கிறது வந்துட்டு அது அவரு சொன்ன விஷயங்களுமே ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கு. இப்ப என்னுடைய பார்வைக்கு பார்த்தோம்னா, நானுமே நான் சொல்லியிருக்கேன் கஷ்டப்படுற குடும்பம் சொல்லிட்டு எனக்கு ஒரு தங்கம் கிடைச்சது. எனக்கு வந்து நீங்க இவர் சொன்ன விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்திருந்தாலும் அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அது எனக்கு பெரும் உதவியா தான் இருந்திருக்கு. இந்த உதவி நீடிக்கிறது தப்பு இல்லையே. இப்ப அப்போ நான் வாங்கின கோல்டு இன்னொரு குடும்பத்துக்கு அதே மாதிரி போகுதுன்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயம் தானே. அது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு போறதுல எங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தான். அதனால இந்த விஷயங்கள் இந்த ஸ்கீம் எல்லாம் கொடுக்கறதால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தாவேக்காவே எடுத்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியே தொண்டர்களும் சரி இந்த ஃபேன்ஸும் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஃபாரின்ல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. இதை வந்து ஏன் ஒரு தலைமை வந்து தட்டி கேட்கல, தடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. நம்மளே அதை பாக்கலாம். சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட டிவிகே நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, எல்லாரையும் மாற்றவும் முடியாது. ஆனா இப்ப நம்ம மாற்று வேணும்னு சொல்லிட்டுதான் இதுல வந்திருக்கோம். அதனாலதான் இவர் பின்னாடி நிக்கிறோம். அதுல வந்து அவருக்கு எந்த அளவுக்கு அதுல வந்துட்டு அவர் கரெக்டா போனாலும், தலைவர் கரெக்டா போனாலும் தொண்டர்களும் வழியில போகணும். அவர் ஒவ்வொருத்தருங்க கிட்டயும் தனியா வந்து இப்படி பண்ணுங்க என்ன மாதிரி இருங்கன்னு சொல்ல முடியாது. நாம தான் செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும். இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு என்ன இருக்கும் அந்த மாதிரிதான். ஒண்ணுமே இல்ல வந்து யாராவது ஒருத்தவங்க விஜய் அவர்கள் தவறா பேசிட்டாலே கீழே போயிட்டு அது யாருனாலும் போடலாம். ஆனா சில தொண்டர்களும் போடதான் செய்யறாங்க, தவறான வார்த்தைகள் திட்டுறது. அது பெண்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அது அவங்களுடைய விருப்பம், அவங்க பேசுறாங்க. நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு நாம எதுவுமே பேசாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அது இருந்தாலே போதும். ஏன்னா அவர் ஒவ்வொருத்தவங்க கிட்டே வந்து சொல்ல முடியாது. நாம தான் நம்மளுடைய தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றினாலே போதும், கரெக்டா இருக்கும். சில இன்ஃபுளுசர்ஸ் வந்து அடுத்த கட்டமா அரசியலுக்கான ஒரு ஃபண்டமெண்டலா இதை பாக்குறாங்க. ஒரு ஃபேம் கிடைச்சதுன்னா அடுத்தது வந்து நமக்கும் ஒரு சீட்டு கிடைக்கும், நம்மளும் ஒரு பொலிட்டிக்கலுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் உள்ள வர்றாங்க. கிடைக்காத பட்சத்துல ஒரு விரக்தியில இதை திட்டிட்டு குற்றம் சொல்லிட்டு வெளியில போறாங்க. சோ அந்த மாதிரி நபர்களை வந்து ஐடென்டிஃபை பண்றது தலைமைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அது மாதிரியும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அதுதான் நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். இதையும் வந்து ஒரு தவறாதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில இன்ஃபுளுசர்ஸ் உண்மையா ட்ரூ ஹார்ட்டடோட இப்ப எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணிலாம் வராங்க இல்லையா, யாருக்கும் 1 ரூபாய் கூட வந்து லாபம் வரப்போறது இல்ல. இந்த ஃபேம் அவங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ போட்டு ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல வந்துதான் ஃபேம் வரணும்னு இல்ல. ஆனா மக்கள் எல்லாராலையும் பண்ண முடியாது. நாம ஒரு பொசிஷன்ல மக்கள் பார்வையில இருக்கும். சோ நம்ம மூலியமா நடக்க வைக்கணும்ன்றதுக்காக பண்றாங்க. ஆனா தவறா யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் வந்து மக்கள் தான் உஷாரா இருக்கணும். அவங்களை திருத்த முடியாது. அதாவது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். முழுமையா யாரையுமே நீங்க நம்பாம கரெக்டா இருக்கணும். தவறு பண்றவங்க நம்ம வந்து மாத்த முடியாது, கம்மிதான் பண்ண முடியும். அவங்களா மாறினாதான் உண்டு. அதனால இந்த இன்ஃபுளுசர்ன்ற விஷயம் வந்து தவறா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் தப்பு பண்றதால சுத்தி இருக்க எல்லாருக்கும் வந்து கெட்ட பேர் வருது. சோ பபிதாக்கும் எப்படி ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு தொகுதியில இடம் கிடைச்சா ஸ்காட்லாந்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்க வந்து போட்டியிடலாங்கிற ஆசை இருக்கா? நீங்க கேக்குற கேள்வியே தப்பான ஆக்கிட்டு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கும் எனக்கும்
துளி அதாவது ஏணி வச்சா கூட எட்டவே நீங்க ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஃபிளைட் பிடிச்சு வந்து ஓட்டு போடுறீங்க, காலை 7 மணிக்கெல்லாம் நான் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறீங்க. பட் இருந்தாலும் ஒரு பற்று இருக்கு, இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு பாக்குறீங்களா? எல்லாம் வந்து சர்வீஸ்ங்கிற பார்வையில தான் பாக்குறோம். அரசியல்ங்கிறது வந்து ஒரு சர்வீஸ்க்கான நோக்கமா இருந்தது. இப்ப அப்படியே படிப்படியா கமர்ஷியலா போயிடுச்சு. அது திரும்ப வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். சோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் படிச்சா மக்களுக்கு சேவை செய்யணும், அது செய்வீங்களா? இல்ல, அதுக்கு நாலேஜ்ன்றது கொஞ்சம் வேணும். அதாவது இப்ப நான் வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடி கால மாதிரிதான் என்னையும் இறக்குறாங்க. ஒண்ணுமே அரசியல் அறிவே இல்லாம எதுவுமே இல்லாதவங்க தான் அப்போதுல இருந்து வந்துட்டே இருக்காங்க. இப்ப நான் வந்தாலும் அப்படிதான் ஆகும். அதுக்கான டெடிகேஷன் இருக்கணும், அதுக்கான நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி பர்சன் தான் வரணும், அவங்களதான் வரவழைக்கணும். ஸ்காட்லாண்ட்ல இருந்து நீங்க இந்தியாவுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டீங்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டீங்க. அப்ப வந்து அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது உங்களை விஷ் பண்ணி அனுப்பிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? எப்படி ஃபீல் பண்ணாங்க அவங்க? இப்ப அங்க இருக்கு நம்ம தமிழர்கள் எங்களால போக முடியல, நீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க. ஆனா தமிழர்களை தாண்டி அதர் இந்தியன்ஸா இருக்கட்டும், அதர் பார்ட்டில இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கட்டும், நார்த் இந்தியன்ஸா இருக்கட்டும், இல்ல வேறு நாட்டை சேர்ந்தவங்களா கூட இருக்கட்டும், என்கிட்டயே வந்து என்ன சொல்றாங்க, இவ்வளவு தூரம் போறீங்க அப்படின்னா இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறதுக்காக தானே போறீங்க. அது கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வேறு நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இங்க காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னும் போது ரொம்ப நமக்கு வந்து மனசு வேதனையா இருக்கு. என்னைக்குதான் இது மாறும்? இந்த ஒரே ஒரு விஷயம் மாறினாவே போதுமேன்ற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஆனா இந்த மாதிரியான கேள்வியை கேட்கறாங்கன்னா அப்ப நம்மளுடைய தமிழ்நாடு எந்த அழகுல இருக்குன்னு பாக்க வேண்டியதா இருக்கு. அங்க இருக்கவங்களுக்கு இந்த பணம் வாங்கி ஓட்டு போடுறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியுது. அப்ப இங்க இருக்கவங்களுக்கு ஏன் தெரியல? ஹையர் ஆபீசர்ஸ்க்கு தெரியல, எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியல, தெரிஞ்சு அமைதியா இருக்காங்களா, இல்ல உண்மையாவே தெரியலையா? அது அந்த ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியா இருக்கு.